Hi friends, welcome to An360 channel. எல்லாருமே மேட்ச் வந்து பார்த்துருப்போம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து வின் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் ஆனால் பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுமாரான பவுலிங்னே சொல்லலாம். ஸோ யாருமே வந்து பெருசாக வந்து இவங்க போட்டாங்கன்னா ரன்னே போகாது, இவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம டீமில் வந்து யாருமே பெருசாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறத விட அதான் உண்மையும் கூட. சரி, ஃபீல்டிங் ஆச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கலாம், ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதுவும் நடக்கலை. ஸோ கேட்செல்லாம் விட்டார் தேஷ்பாண்டி. ஸோ மிச்சல் வந்து அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாரு அந்த கேட்ச் விட்டதுக்கு. உண்மையிலே அந்த ஃபீல் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, லாஸ்ட்டு டெத் ஓவர்ஸ் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணனாலே என்னமோ ஒரு அளவுக்கு ஸ்கோர் வந்து நிறுத்தணும், இல்லைன்னா 270 கூட போயிருக்கலாம். பட் ஆனால் ஏதோ லக்கில் வந்து லக்குன்னு தான் சொல்லுவேன் நான், பியோர் ஸ்கில் அந்த மாதிரிலாம் தெரியல பவுலிங்கில் பெருசாக. சரி, பேட்டிங் வந்தால் நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஷாட். மேட்சோட ரிசல்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி தான் சொன்னோம், ஏன்னா உள்ளே வந்தது யாருன்னு தெரியும்ல. ஸோ ரஹானே வந்து ஏன் உள்ளே வச்சுருக்காங்கன்னே தெரியல. ரஹானே வந்து என்ன பண்ணுறாரு, போன சீசன் வந்து நல்லா போச்சு ஓகே, இந்த சீசனில் அவருக்கு நல்லா போகல. ஸோ அதை வந்து எல்லாருக்குமே தெரியுது, ஓகே ரஹானேக்கு வந்து நல்லா போகல அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் ஆனால் ஏன் மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளோ பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு அளவு தான் சான்சஸ் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து மஸ்ட் வின் கேம். ஸோ வின் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ ரஹானேவும் பெருசாக பண்ணாமல் கூடயே ரச்சினையும் கூட்டிகிட்டு போயிட்டார். ரச்சினை ஃபஸ்ட்டு ரன் அவுட் பண்ணி விட்டார். அதுக்கடுத்து அது ஒரு தேவையில்லாத ரன்னு. அதுக்கடுத்து அவரும் வந்து பெருசாக எதுவும் பண்ணாமல் போயிட்டார். கைக்வாட் வந்து எல்லா மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடாது. பட் பிக் மேட்சஸ் கண்டிப்பாக வந்து நிற்கணும். 0ல் அவுட் ஆனது ரொம்ப இதாகிடுச்சு. பட் ஆனால் எதிர்பார்க்காத விதமாக மொயின் அலி அண்ட் மிச்சல் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு. 10 ரன்னுக்கு 3 விக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 110க்குமே 3 விக்கெட் இருக்க அளவுக்கு அவங்க வந்து நல்லாவே வந்து கொண்டு போனாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக வேறு யாருமே அந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ரெஷரில் வந்து விட்டுருப்பாங்க. பட் ஆனால் ப்ரெஷர் எதுவுமே பார்க்காம பரவாயில்ல அடித்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொயின் அலியும் மிச்சலும் ஆடினது வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இது கூட கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் தூபையால் அதை கண்டினியூ பண்ண முடியல, ஜடேஜாவிலையும் ஓரளவுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியல. லாஸ்ட்டாக எப்பவும் போல் தலடோனி வந்து அவர் கலக்கிட்டார். அவரோட வேலையை அவர் வந்து கச்சிதமாக செஞ்சிட்ருக்காரு. பட் ஆனால் நம்மளோட லைனப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை. நம்மளோட டீமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் எத்தனை பேர் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து பிளே ஆஃப்ஸில் இருக்கணும்னு ஆசைப்படணுமா, நடக்குமா, அதுக்கு வார்த்து தானே அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசை மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸில் போகணும் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக இன்னும் கூட டெவலப் பண்ணணும், ஃபார்மில் வந்தே ஆகணும். இனிமேட்டும் ரஹானேவை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதை இன்னும் தொடரும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தோல்விகளும் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்சாவது ஏதாவது ஒரு சேஞ்சஸோட சிஎஸ்கே டீம் வருமா, அப்படி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சா யாரை வந்து எங்கே கொண்டு வரணும், ரஹானேக்கு பதிலாக ரிஸ்வியை கொண்டு வரலாமா, ஓப்பனிங்காக நான் சொல்லலை, வேறு ஏதாவது பிளேயரை கொண்டு வந்துட்டு மேபி ரச்சின் அண்ட் கைக்வாட் ஓப்பனிங் இறங்கலாம், 1 டவுன் வந்து மிச்சல் இறங்கலாம். அதுக்கடுத்து லைனப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம சிஎஸ்கேல பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படியாவது வின் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். நல்ல ஒரு சேலஞ்சாக தான் டோட்டலு. ஒரு கட்டத்தில் முடியும் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ மொயின் அலி அண்ட் மிச்சல் வந்து வேறு லெவலில் அவங்க பண்ணாங்க, அதை மறக்கவே முடியாது. ஸோ அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து டிக்கெட்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் வந்து நல்ல விதமாக முடிஞ்சுது.
பட் அதுக்கு அடுத்து வர மேட்சஸ் வந்து சென்னையில் சிஎஸ்கே ஆடுமா ஆடாதா அந்த நம்பிக்கை எனக்கு தெரியல, எப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு சர்க்கிள் இருந்தால் அடுத்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆட போகிற டீம் வந்து ஆர்ஆர் கூட ஆட போகிறோம். அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எந்த டீமுமே வந்து இந்த டீம் பெருசு அந்த டீம் சின்னது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஃபார்மில் இருக்காங்களா இல்லையான்றதே மேட்டர். பட் ஆர்ஆர் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ், பிகாஸ் அவங்க வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஃபார்மில் இருக்க டீமை நம்ம வந்து நிறைய பவுலர்ஸ்ன்னு பார்த்தா யாருமே சொல்கிற அளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. ஸோ வந்து இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு டோட்டலாக டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா கஷ்டம். சரி, பேட்டிங்காவது பண்ணலாமா, நல்லா வருமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிக் ஸ்கோர்ஸ்லாம் வந்து நம்ம அடித்ததே இல்லை. இந்த சீசன் இல்லை, எப்போவுமே மோஸ்ட்லி நம்ம அவ்வளோவா அடிக்க மாட்டோம். பட் இந்த சீசனில் ரொம்பவே அது போராக இருக்குது. ஒரு 200 220 வந்துட்டாலே மேட்ச் வந்து நம்ம கோட்டை விட்டுருவோம் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது ஒரு டீமை வச்சு பிளே ஆஃப்ஸ் போகிறதே பெரிய விஷயம். பிளே ஆஃப்ஸ் போனாலும் ஃபைனல் போய் வின் ஆகுறதுன்றது இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் தென் ஆல் மேட்டர்ஸ் அன்றைக்கி என்ன நடக்குது, அன்றைக்கி எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அன்றைக்கான மேட்ச். ஸோ பார்க்கலாம். இந்த தலை டோனி வந்து கேப்டன்சியில் வந்து எந்த இன்புட்ஸும் பெருசாக கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே கைக்வாடு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃபைனல்ஸ் போவோமா, திருப்பி சிஎஸ்கே சென்னையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா ஆர்ஆர் மேட்ச்க்கு அப்புறமா, அதுக்கு நம்ம டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணுவோமா, அது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாசிட்டிவிட்டியோடு யோசிப்போம். லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பார்க்கலாம். Hope for the best. Thanks for watching the video, guys. Thank you so much. Bye bye.